Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன ஒரு ஷார்ட் ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே வந்து ட்ரிப் போனோம், அங்கே என்னெல்லாம் வந்து ஃபேமஸ், நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சடனாக வந்து பிளான் பண்ண ட்ரிப் தான். ஸோ மார்னிங் நான் வந்து எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்காவது வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் லாங்காக வந்து போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை 3 பேத்துக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டு கார்ன் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வேக வச்சு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக வந்து போகிறோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே வந்து சில ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். கார்ன் அங்கே போய் சாப்பிட கேப் அழகாக இருக்குது. எனக்கு தருவியா? இப்போ எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 12:45 மேலே வந்து ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது நவீனோட ஒரு ஃப்ரெண்டும் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சரி அவங்களே வந்து கேட்டோம் வரீங்களா அப்படின்னோடனே அவங்களும் வந்து வரேன்னு சொன்னாங்க. சரி அவங்களே வந்து பிக்கப் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கோம். தாரிகா இங்கே தெரியுதா? அவங்க ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கரும்பு ஜூஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஆஃப்டர்நூன் டைம் தானே ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 பேருக்குமே வந்து ஆர்டர் பண்ணோம். அதை ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாரிகா வந்து ஜூஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தா. அப்பாக்கு ஜூஸ் வேணும், பாப்பாக்கு ஜூஸ் வேணும், அப்பாக்கு ஜூஸ் வேணும், பாப்பாக்கு ஜூஸ் வேணும். ஜூஸ் வேணுமா? அப்புறம் அம்மாக்கு அங்கே இருக்கா? வாங்கி தருவியா? வாங்கிட்டு வர போயிருக்காங்களா? ஓகே. அப்பாக்கு வாங்கிட்டு பாப்பாக்கு வாங்கிட்டு பனானா ஜூஸா? அது என்ன ஜூஸ்? சுகர் கேன் ஜூஸ், கரும்பு ஜூஸ். அப்பா தொண்டு போட்டம்மா வேண்டாம். சரி போய் போடுமா. 1 2 3 போட்டாச்சா? 1 2 3 போட்டாச்சா? இப்போல்லாம் வந்து ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்கா தாரிகா. அவளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து போதும் ஆயிடுது. ஒரு வழியாக ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்தோடனே உடனே வந்து பின்னாடி போய் ஜூஸ் வேணும் அப்படின்னு வந்து உட்காந்தாச்சு. ஸோ நாங்களுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு 1:15 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கேருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டா. நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? சரி அப்போ கூட அம்மா குடிச்சுக்கிறேன். கொடுக்குறியா? அம்மா குடிச்சுக்கிறேன். நல்லா இல்லைல்ல? அப்போ அம்மா குடிச்சுக்கிறேன். ஓகேவா? கரும்பு ஜூஸ். நாங்களுமே வந்து ஜூஸ்லாம் வந்து குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாரிகா வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்ட்டா காருக்குள்ளே. நாங்கள் மட்டும் இருந்தோன்னா முன்னாடி மட்டும் உட்காருவா, இல்லைனா அப்பப்போ வந்து பின்னாடி போய் சும்மா வந்து விளையாடிட்டு வருவா. இப்போ ராஜ்ப்ரோவும் வந்து இருக்கங்காட்டி பின்னாடி கொஞ்சம் நேரம் உட்காருவா, முன்னாடி கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் வந்து நடுவில் நின்றுட்டு 2 பேர்த்துக்கிட்டே பேசுகிறது, இந்த மாதிரி காருக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தா. என்ன பண்ணுறது, எல்லாமே மைண்ட் செட். 2 சீட்டுக்கும் வந்து நடுவில் நின்றுட்டா. அதுவும் பிரேக் போட்டால் வந்து எங்கே விழுந்துருவாளோ, முன்னாடி விழுந்துருவாளோ, பின்னாடி விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பயந்துட்டு நல்லா வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு அந்த பயமே இல்லை. என் கழுத்தை பிடிச்சி டைட்டாக வந்து நின்றுட்டா. இருக்காளா?
இது பார்த்திங்கன்னா கேஎல்லேருந்து ஒரு 1 hour வந்து ட்ராவல் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கங்காட்டி எங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours வந்து ஆயிடுச்சு இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஹேர்பின் பெண்டும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்கும், ஒரு 40, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆனால் லைட்டாக வந்து ஹேர்பின் பென்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு, டோல் கேட் மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 14 ringgits. இதில் வந்து காருக்கு கணக்கு கிடையாது, உள்ளே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து 3 adult வந்தங்காட்டி 42 ringgits வந்து எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரான்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கோல்மார் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து புக்கிட் திங்கியில் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம வந்து கார் வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ்குள்ளே தான் வந்து போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட வந்து ஆச்சு. பயங்கரமாக வந்து வெயில் அடிக்குது. நாங்கள் நினச்சோம் சரி இது வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து கூலிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஒரு பர்சன் கூட வந்து சில்னஸே வந்து கிடையாது, அவ்வளோ வந்து வெயிலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு. நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு குட்டி ட்ராம் மாதிரி, ஒரு குட்டி பஸ் மாதிரி வந்து ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் மேலே கீழே 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி அதில் நம்ம உட்காந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன் தான். அந்த வியூவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஈவினிங் ஆச்சுன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இது கரெக்டாக வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் நல்லா வந்து வெயிலாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து நிற்கிது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பிளேஸ் மட்டும் இல்லை, இன்னுமே வந்து சில பிளேசஸ்லாம் இருக்குது, லைக் கார்டன் மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வந்து போய் இங்கே பக்கத்தில் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து போகலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ். இதுதான் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கே வந்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பில்டிங் மாதிரியே தான் வந்து வச்சுருக்காங்க. மலேசியாவில் 2000 அந்த இயர் பீரியடில் இருந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்காக வந்து ஃப்ரான்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிளேசஸ்ஸு, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இதை நம்ம வந்து மலேசியாலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ். ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா கோல்மார்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வில்லேஜே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புக்கிட் திங்கியில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்மார்க் சிட்டி அப்படின்னு வந்து இந்த கான்செப்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சைடில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் வந்து இருக்குது. இது ஒரு ஃப்ரான்ஸ் தான், குட்டி ஃப்ரான்ஸ், மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஃப்ரான்ஸ் தான். சரி இப்போ உள்ளே எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கிளியெல்லாம் வந்து வச்சுட்டு சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நின்று அந்த இடத்துல வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ringgits வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனோடனேயுமே 2 சைடும் வந்து ஒரு ஹார்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போனோடனேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு பில்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட், அதாவது ஹோட்டல் மாதிரி தான். நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். 1 day 2 days நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டுக்குமே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா இருக்குது. அதுவுமே வந்து ஃப்ரான்ஸில் கிடைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது தெரியல. ஸோ நீங்கள் அங்கே வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பிளேசஸ் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து க்ளோஸாக இருந்துச்சு. சரினா அங்கேயே உட்காந்து நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிட்டோம். நான் பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேர்த்துக்கு தான் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். சடனாக வந்து ராஜ்புரம் வந்து வந்தங்காட்டி அதுலேயே வந்து ஷேர் பண்ணிட்டோம். சரி வேணும்னா மற்றதை வேறு ஏதாவது வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததை ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு தாய்க்காக்குமே வந்து அங்கே வந்து ஊட்டி விட்டுட்டேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே வந்து நவீன் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் தாரிகாவும் அங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி வந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் அதில் போகணும் அப்படின்னு வந்து சொன்னால், நான் வந்து அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னையும் சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராஜ் ப்ரோ கிட்ட போயிட்டு என்ன அந்த டாய் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தாரிகாவை நாங்கள் எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் இதில் போனோம் அதில் போனோம்லாம் வந்து கேட்கவே மாட்டா. ஸோ எப்போ ஊருக்கு போய் அந்த பொள்ளாச்சி எக்ஸிபிஷனில் வந்து அந்த டாய் ட்ரெயின் அந்த மாதிரி தூரி இதுலெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு அதில் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே அந்த மாதிரி காரோ இல்லை ட்ரெயினோ பார்த்தாலும் அதில் வந்து போகணும் அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே டிக்கெட் எடுத்து அந்த ரைடுக்கு வந்து கொண்டு போய் விட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 2 டோக்கன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு டோக்கனுக்கு வந்து 2 ரிங்கெட்ஸு, அப்போ 2 டோக்கனுக்கு வந்து 4 ரிங்கெட்ஸ் வந்து இந்த ரைடுக்கு வந்து நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து போனோடனே அவளை வந்து பேக் சைடு வந்து உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் இதில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அது அவளுக்கு பிடிக்கல போல் எங்களை வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டில், அதாவது அந்த இன்ஜின் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிட்டோம். ஸோ அந்த இடத்துல உட்கார வச்சோடனே கொஞ்சம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. சாரிக்கா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப மினிமம் ஸ்பீட்லேயே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இறங்கிக்கணும். ஸோ மேடம்க்கு வந்து இறங்கி விட்டோடனையும் ஒரு மாதிரி மூஞ்சியே இல்லை. அவளுக்கு வந்து ஓட்டிகிட்டே இருக்கணும்னு அப்படி ஆசை. பட் ஆனால் அந்த மாதிரி வந்து விட மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து இருக்குது. பட் ஆனால் அது வந்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ 4 சைடும் வந்து பில்லர் மாதிரி, கீழே வந்து ஒரு பவுல் மாதிரி அந்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்குது. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து காசு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சரி நம்மளும் வந்து காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கே வந்து காசு வந்து போட்டோம். ஹாய் சொல்லு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு பில்டிங். சரி அந்த ஸ்டெப்ஸில் போய் மேலே இருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து லிஃப்ட் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் தான். 2 ஃப்ளோர் வந்து போகிற மாதிரி இருக்கும். தாரிகாவே அவளே வந்து ஏறி வரேன் அப்படின்னு வந்து சொன்னான். எங்கள் சைடில் வந்து பிடிச்சிட்டு வந்தங்காட்டி கை வந்து லைட்டாக வந்து வலிச்சிருக்கும் போல். அதனால் அந்த கை வந்து வலிக்குது. அதனால் இந்த கை வந்து நோ அப்படின்னு வந்து சொல்லிட்டா. சரி நான் பாப்பாவை வந்து எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா, எடுத்துக்கவும் கூடாதாம்மா, அவளே தான் வந்து நடந்து வருவேன் அப்படின்னு நடந்து வந்தா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது 2nd ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலே வந்தோடனையும் நமக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் தான். அப்படியே வந்து சூப்பராக வந்து மலை எல்லாமே வந்து அழகாக தெரியும். அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்டோ இல்லை வீடு மாதிரி அந்த இடத்துல வந்து தெரியுது. பட் ஆனால் அது ரெசார்ட்டா இல்லை வீடா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல எல்லாமே வந்து ரோடு அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்று நீங்கள் வந்து அழகாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாமே வந்து எடுக்கலாம். சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த இடம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து மவுண்டென்ஸு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே இந்த ரெசார்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஸ்விம்மிங் பூலும் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த வியூவு. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த வியூ ஃபுல்லாகவே வந்து தெரியும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. ஸோ இதுதான் ஃபுல் வியூவும் வந்து நமக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாஸ்லேருந்து நிறைய சாங்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூவியில் ஒரு சாங் ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ அந்த சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட், அதாவது ஃபஸ்ட்டு 1 மினிட்க்கு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. நான் அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே இங்கே சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு மூவி மஜ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு இல்லையா பிரசாந்தோடது, அதில் வந்து
குள்முகமலரே குள்முகமலரே அந்த சாங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாங்குமே வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட்க்கு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதோட பிக்சர்ஸும் நான் இங்கே சைடில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த சாங்ஸ் தான் வந்து தெரிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சாங்ஸ் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் மேலேருந்து கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நிறைய டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து இருக்குது, அதில் நிறைய டக்கெல்லாம் வந்து தண்ணியில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டக்கெல்லாம் வந்து இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹூக்கை வந்து நம்ம ஒரு ஸ்டிக் நமக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஹூக்கை வந்து பிடிச்சி நம்ம வந்து அதை வந்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த டக்கில் ஒவ்வொரு டக்லேயுமே நமக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 0 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு டாய்ஸ் வந்து கிஃப்டாக வந்து தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நமக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒன்று தான் வந்து எடுக்க முடியும். ஸோ டைமிங் எல்லாமே எதுவுமே வந்து கிடையாது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 10 ringgits நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தாரிகாவும் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 0 தான் வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு குட்டி டெடி பியர் மாதிரி ஒரு பொம்மை வந்து கொடுத்தாங்க. தரு எங்க காமி, தரி அம்மா காமி அந்த பொம்மையை, பொம்மை காமி, டக்கு தர மாட்டாங்க. தாரிகாக்கு வந்து அந்த டக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தா, சரி நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ப்ரோவும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எடுத்தாங்க, அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா 0 தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டெடி பியர் பொம்மை தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா 2 டெடி பியர் தான் வந்து குட்டி குட்டியாக வந்து இருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா தாரிகாக்கு தான் வந்து கொடுத்தாங்க. அவள் ஃபஸ்ட்டு வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா, ஏன்னு தெரில, என்ன ரீசனால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு தெரில. பட் ஆனால் கடைசியில் வந்து டப்புன்னு வந்து வாங்கிட்டா. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு, என்னடா அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா டக்குன்னு வந்து வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வாங்கினோன்னையும் அதை வந்து எனக்கு வந்து ஃபோட்டோக்கு வேறு வந்து காமிச்சா, இங்கே பாருங்கள் 2 டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காமிச்சா. அதுக்கப்புறம் அந்த சைட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எப்போ போல் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நவீன் நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ராஜ் ப்ரோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னையும் நானும் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீனோட ஃபோன் வாங்கி அவங்க எப்படி நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தாரிகாவும் நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன், போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து நவீன் வந்து கூலர்ஸ் போட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூலர்ஸை நவீன் கிட்டேருந்து வாங்கி தாரிகா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டா. ஸோ என்னெல்லாம் வந்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அவள் பண்ணுறது ஒவ்வொன்றுமே வந்து இப்போ புதுசு புதுசாக இருக்குது. இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்களா குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் கூலர்ஸ் போட்டோன்னே சரி அவளை ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து எடுக்கலாம், கூலர்ஸ் நல்லா இருந்துச்சு, அவளை கூலர்ஸ் போட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து எங்களால் ஒரு ஃபோட்டோ கூட வந்து எடுக்கவே முடியல. நாங்களும் என்னென்னமோ வந்து பண்ணி பார்த்தோம், பொம்மை கொடுக்குறது, புறா வருது, அது இதுன்னு என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணோம். பட் எங்களால் ஒரு ஃபோட்டோஸ் கூட வந்து எடுக்கவே வந்து முடியல. அப்புறம் கடைசியாக நவீன் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் மேலே வந்து உட்கார வச்சிடலாம், அப்போ தான் வந்து கீழே இறங்கி ஓட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே வந்து உட்கார வச்சு ஃபோனில் வந்து நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்து ஃபோனையும் வந்து கொடுத்து கூலர்ஸும் வந்து போட சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவள் வந்து அந்த கூலர்ஸ் வந்து கழட்டிட்டா. ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது அப்படியே ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கூட எங்களால் வந்து எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ரை பண்ணோம், தாரிகா கூலர்ஸ் போடு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அழகாக இருக்கும், இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடு அப்படின்னு என்னென்னமோ வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் கடைசியாக அவளே வந்து எடுத்து கூலர்ஸ் வந்து போட்டுட்டா. ஸோ எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நல்ல ஃபோட்டோஸே வந்து கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தான், அதை வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து பெருசானதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ நமக்கும் அந்த ஏஜில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கும் நமக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த 3D ஷோ மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டோன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ரோலர் கோஸ்டர், அதுக்கப்புறம் வந்து டைனோசர், இந்த மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் வந்து போட்டு காமிப்பாங்க. ஸோ அது ரியலாக நம்மக்கிட்டேயே வந்து வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 20 ரிங்கெட்ஸ், ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரிங்கெட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ நவீனும் ராஜ்ப்ரோவும் வந்து போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாரிகா நானும் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் கழட்டக்கூடாது தரும். ஓகேவா? கண்ணில் வந்து அதை மாட்டினோடனே ஒரு 2 செகண்ட் தான் வந்து வச்சுருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து அவளை வந்து கீழே வந்து இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அந்த ஷோ வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ராஜ்ப்ரோ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்டு சைடாக எங்கேயோ வந்து பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நவீன் பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறது, இந்த சைடில் திரும்பி பார்க்குறது அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து கால் எல்லாமே வந்து தூக்கி மேலே வச்சுட்டு என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு அங்கே நின்று பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு அவங்க 2 பேரும் வந்து பண்ணிகிட்ருக்கிறது. வந்ததுக்கப்புறம் வந்து கேட்டேன், எதுக்கு அந்த சைட்லலாம் வந்து பார்த்துட்டு இருந்த, காலெல்லாம் வந்து தூக்கி மேலே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு டைனோசர் வந்துச்சு, ஒரு ஸ்னேக் வந்துச்சு. அதனால் வந்து என் பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. சரி காலை வச்சு தள்ளி விட்டோம் அப்படின்னா அது போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னான். அது அங்கே தானே இருக்குது அப்படின்னா, எனக்கு உண்மையிலேயே பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ இதை வந்து சூப்பராக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்துச்சு. சரி தாரிகா வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்ஸும் வந்து ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களும் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தாரிகாவுக்கு வந்து இந்த காரில் தான் வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து டோக்கன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து 2 டோக்கன், ஒரு கேமுக்கு வந்து 2 டோக்கன். ஸோ 2 டோக்கனுக்கு வந்து 4 ரிங்கட்ஸ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து டோக்கன் காயின் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த காருக்கு சைடில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காயின் போடுற மாதிரி வந்து பூத் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம 2 காயின் போட்டோன்னா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து மியூசிக் ப்ளே ஆகி அந்த கார் வந்து லைட்டாக வந்து முன்னாடி பின்னாடி வந்து மூவ் ஆகும். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதில் கொஞ்ச நேரம் அவங்க வந்து செகண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வரைக்கும் அந்த கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவள் கொஞ்ச நேரம் அது வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ அதில் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இடையில பார்த்திங்கன்னா நவீனை கூப்பிட்டு அப்பா இங்கே உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. உடனே நவீன் இருந்துட்டு நாங்கள்லாம் வந்து உட்காரக்கூடாது, கிட்ஸ் மட்டும்தான், குழந்தைங்க மட்டும்தான் வந்து உட்காந்து விளையாடணும் காரில் அப்படின்னு வந்து சொன்னோன்னையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மறுபடியும் வந்து விளையாடிட்டு இருந்தா. அது முடிச்சோடனையும் உடனே வந்து எனக்கு இன்னொரு காரில் வந்து போகணும், இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோக்கன் வாங்கி அவளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கார்லேயும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து உட்காந்து விளையாட வச்சோம். ஸோ இது முடிச்சுட்டு வெளியில் போனோன்னே பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிட்ஸ் அந்த டாய் ட்ரெயின் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து போகணும் அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் வந்து அனுப்பிவிடலாமா அப்படின்னா அவளை மட்டும் வந்து போக மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து போனேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 10 ரிங்கெட்ஸு. ஸோ நாங்கள் 2 பேர் போகிறதுக்கு வந்து 20 ரிங்கெட்ஸ் வந்து கொடுத்து இதில் வந்து போனோம். தாரிகாவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போய் ட்ரெயினில் உட்காந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், போகலாமா போகலாமா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 7-Eleven இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இல்லைனா வந்து ஜாப்பனீஸ் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். பட் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்போதே 6:30 ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி டைம்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எங்கேயுமே வந்து போக முடியல, எல்லாமே வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஜாப்பனீஸ் வில்லேஜ் வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி வந்தோம். பட் ஆனால் வந்து அங்கே வந்து போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஜாப்பனீஸ் வில்லேஜ் வந்து போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் போக முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஃப்ரான்ஸை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் vlogs, ட்ராவல் vlogs எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.